நான்காவது திருப்பாவை ஆழிமழை கண்ணா. ராகம் வராளி, தாளம் ஆதி. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகது கொடாதேரி. ஆழியுள் புக்கு முகது கொடாதேரி. ஊழி முதல்வ உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பாழிய தோழுடைய பத்மநாபன் கையில். பாழிய தோழுடைய பத்மநாபன் கையில். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிது. தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போ. தாழாதே சாங்கம் உடைத்த சரமழை போ. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய். ஆழிமழை கண்ணா. இன்று மார்கழி திங்கள் 4ஆம் நாள். இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என பாவை நோன்பின் பலனை பெற மழையின் அவசியம் குறித்து கூறுகின்றாள். ஆகையால் மேகத்திற்கும் மழைக்கும் அதிபதியான வர்ணனே, உனது குணத்தில் நீ சிறிதளவும் குறைவுபடாது கடல் நீரை முழுவதுமாக முகர்ந்து கொண்டு வானம் சென்று இவ்வுலகினை ஆளும் முதல்வனாகிய நாராயணனை போன்று உன் நிறத்தினை கருத்து அவன் கையில் உள்ள ஆழிச்சக்கரம் போன்ற ஒளியுடைய மின்னலை வீசி வலம்புரி சங்கு போல ஒலியினை எழுப்பி வெற்றியை மட்டுமே வழங்கக்கூடிய அவனது கையில் உள்ள சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போன்று காலம் தாழ்த்தாது விரைந்து மழையை பொழிவிப்பாயாக என்கின்றாள். வாழ உலகினில் பெய்திடாய் என்ற வரிகளால்
மழை மிகுந்தாலும் குறைந்தாலும் துன்பமே உண்டாகும். ஆகையால் நாங்கள் வாழ தேவையான அளவு மழையை அருள்வாயாக. அப்போதுதான் இம்மார்கழி முழுதும் நாங்கள் இன்பமாய் மகிழ்ந்து நீராட முடியும் என வேண்டுகின்றாள்.